Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறதா இருக்கோம் அப்படின்னா, மாணவர்கள் வந்துட்டு கல்வி உதவித்தொகை பெறத்துக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்கும் தமிழக மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறத்துக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து கலெக்டர் அருண்ராஜ் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு படிக்கும் மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிறகு சீர் மரபினர் சார்ந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம், இந்த கல்வி உதவித்தொகைக்காக அப்ளை பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா, இவர்களோட குடும்ப ஆண்டு வருமானம் வந்துட்டு 2 லட்சத்தை விட குறைவாக இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மாணவர் ஒருவருக்கு கல்வி உதவித்தொகையாக கற்பிப்பு கட்டணம், அப்புறமா சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் ஆகியவற்றுக்காக அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சிங்களா? ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 2 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பாக தருவாங்களாமா. இந்த கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான மாணவர்கள் சென்னை பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்கம் ஆகியவற்றை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சென்னை பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம், அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்கம் ஆகியவற்றை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்களுக்கான வெப்சைட் அட்ரஸும் கூட கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு அவங்க கொடுத்த வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பத்தை, அதாவது அப்ளிகேஷனை வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஏற்கனவே பெற்றுட்ருக்கீங்க, அதை வந்து நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படி வரும் டிசம்பர் 15 புதுப்பிச்சிருக்கணும் அதை. அதுக்கப்புறம் புதிய விண்ணப்பங்கள் வந்துட்டு ஜனவரி 15க்குள்ளே அனுப்பி வைக்கணும், ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 15 தான். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவரிக்குள்ளே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு இந்த நல இயக்கத்தில் நேரடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.